வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். போன் கேன்சர் அப்படின்னா என்ன, அதை ஒரு ப்ரீஃப் ஐடியா கொடுக்கலாம். ஓகே, போன் கேன்சர்ன்றது வந்து என்னென்னா எலும்பில் வரும் புற்றுநோய்கள். ஸோ அது ரெண்டு டைப் இருக்குது, பினைன் அண்ட் மெலிக்னன்ட் இருக்குது. பினைன் அப்படின்னா சின்ன சின்ன கட்டியில் வர்றது, அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மெலிக்னன்ட் டியூமர் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸு ரொம்ப லேட் ஸ்டேஜில் வர்றாங்க. அதை எப்படி ஆரம்பத்துலேயே கண்டுபிடிக்கணும், யார்கிட்ட போய் காமிக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட், அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லலாம். ஏன்னா போன் கேன்சர்ன்றது ரொம்ப தியரிட்டியில் அதை பேசணும்னா ரொம்ப போர் அடிக்கும். சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். ஸோ போன் கேன்சர்ன்றது 2-3 டைப். ஆஸ்டியோசார்கோமா, ஈவிங் சார்கோமா, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் டைப். காமனாக எப்படி அது ப்ரெசென்ட் ஆகும், அதாவது நம்ம போன் கேன்சர் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேக் பெயின், அதாவது ஒன்றும் இருக்காது, வெளியே ஒன்றும் இருக்காது, ஒரு வலி, அந்த எலும்பு மேலே ஒரு வலி, அவ்வளோதான். நீங்கள் தொட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த வேக் பெயின் ஒரு ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டாவது டயர்ட்னஸ். இப்போ 2 காலம் நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு டயர்டாயிடும், நடக்க முடியாமல் ஆகிடும், ரெண்டாவது சிம்டம். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் வர ஆரம்பிக்கும், ஸ்வெல்லிங். எந்த எலும்பில் கேன்சர் வருதோ அந்த எலும்பில் வீக்கம் வர ஆரம்பிக்கும். யூஸ்வலாக வந்து சின்ன வீக்கமாக தான் இருக்கும். எலும்பு மேலே வீக்கம் வந்தால் உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சர்ஜரி லெவலுக்கு போகும். சில சமயம் ஆம்புடேஷன், காலை எடுக்க வேண்டிய லெவல், கையை எடுக்க வேண்டிய லெவலுக்கு போனாலும் போகும். ஸோ மூணாவது வந்து வீக்கம். நாலாவது வந்து வலி. அந்த எலும்பில் இருக்க வீக்கம் அதிகமாக பக்கத்தில் இருக்க சதைகள், நரம்புகள்லாம் ஸ்ட்ரெச் ஆக வலி வர ஆரம்பிச்சிடும். ஆரம்ப ஸ்டேஜில் அந்த ஒரு இடத்துல தான் வலி வரும். இன்னும் நாளாக நரம்புலாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகலாத ரேடியேட்டிங் பெயின். இங்கே ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அதோட வலி கீழே வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் ரேடியேட்டிங் பெயின். அதேமாதிரி காலில் ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்கும், அது நரம்பு அழுத்துறதுனால கால் பாதை வரைக்கும் வலி வர ஆரம்பிச்சிடும். ரேடியேட்டிங் பெயின் வந்து டேஞ்சரஸ் சைன். என்னென்னா எலும்பு அந்த வீக்கம் அதிகமாகி நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு, ரொம்ப லேட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இது 4 தான் சிம்டம். டயர்ட்னஸ், ஃபெட்டிக்கு, அந்த இடத்துல வீக்கம், அந்த இடத்துல வலி. சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த வலி இருக்க இடத்துலையே வந்து லேசாக அடிபட்டால் கூட அந்த கேன்சர் இருக்க ஸ்டேஜில் எலும்பு உடஞ்சி போயிடும். அது வந்து ஃப்ராக்சர். இது 5 தான் இதோட சிம்டம்ஸ். ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அந்த கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அது இம்மிடியேட்டாக அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணும், இல்லாட்டி உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் போய் முடிஞ்சிடும். இந்த 5 சிம்டம்ஸ் இதில் எது இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து பக்கத்தில் எலும்பு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்படி கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அந்த எலும்புக்கான எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். போனோட ஸ்ட்ரக்சர் அதில் பெருசாக இருக்கா, அதில் பக்கத்தில் நரம்பு அழுத்தம் இருக்கா, அதெல்லாம் தெரியும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், ஒரு ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. இது ரெண்டும் வந்து அந்த எலும்பு அந்த இடத்துல எவ்வளோ பரவி இருக்கு, லோக்கலாக அந்த இடத்த சுற்றி எவ்வளோ பரவி இருக்குன்றது கண்டுபிடிக்க நமக்கு உதவும். ப்ளஸ் அது போய் பக்கத்தில் எலும்பு தவிர மற்ற நரம்பு பாதிப்பு இருக்கா, சதைகள் பாதிப்பு இருக்கா, எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்றது தெரியும். இதெல்லாம் வந்து ஸ்கேனு. சப்போஸ் நீங்கள் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த எலும்பில் ஒரு இடத்துல இருக்க எலும்பு மற்ற எலும்புக்கெல்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது. சில வியாதிகள் இருக்குது. இந்த ப்ராஸ்டேட்டிக் கேன்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ப்ராஸ்டேட்டில் இருக்க கேன்சர் வந்து எலும்புக்கெல்லாம் பரவிடும். செகண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற இடம்பு, ப்ராஸ்டேட் வந்து வயிற்றில் இருக்குது, அங்கேருந்து தலைக்கு போயிடும், செஸ்ட்டுக்கு வந்துடும், மற்ற இடங்களும் பரவிடும் செகண்டரின்னு சொல்லி. அது வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது. பெட் ஸ்கேன்னா என்னென்னா ஹோல் பாடி, ஹெட் டு ஃபுட், எல்லா இடத்துல இருக்க எலும்பு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. எங்கெங்கே அந்த எலும்போட கேன்சர் பரவி இருக்குன்றது பார்க்கலாம். அந்த பெட் ஸ்கேன். இது 4 இன்வெஸ்டிகேஷன்: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு பெட் ஸ்கேன். அது பண்ணால் நமக்கு தெரிஞ்சு போகிறோம் எந்த எக்ஸ்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி, இதை கண்டுபிடிச்சாச்சு. சரி, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அஸ் யூஷுவல் கேன்சருக்கு இருக்குது மருந்து மாத்திரைகளுக்கு, ஹீமோதெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது, சர்ஜரி இருக்குது. இது எல்லாமே 3மே பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணுவோம் காமனாக. இது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜஸ். என்ன ஸ்டேஜில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு எலும்பில் இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்போயே நீங்கள் போய் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுன்னா அந்த எலும்பை மட்டும் கட் பண்ணி எடுத்து சர்ஜிக்கலாக எடுத்துட்டு வேறு எலும்பு அந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி மைல்டாக இருக்கும்போது எலும்பை மட்டும் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். இது நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, எலும்பு வியாதி அப்படின்னு சொல்லி
நாட்டு வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் அலைஞ்சிட்டு கடைசியில் எண்ட் ஸ்டேஜில் தான் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது ஹோப்லெஸ்ஸாக கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பரவிடுச்சுன்னா சர்ஜரி மட்டும் பத்தாது. ஒரு எலும்பு கேன்சர் ஒரு இடத்துலேருந்து அடுத்ததுக்கு பரவிடுச்சுன்னா சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கரண்ட் மாதிரி வைப்போம். இது கூடவே ஹீமோதெரப்பின்னு சொல்லிட்டு அந்த நரம்புலிய இன்ஜெக்ஷன் போடும். ஹீமோதெரப்பி இப்போ நிறைய மருந்துகள்லாம் வந்திருக்கு. இப்போது அதை டீட்டெயில்ஸ் நான் சொல்ல விரும்பலை. ஹீமோதெரப்பி ட்ரக்ஸ்ன்றது நரம்புலிய இன்ஜெக்ஷன் போடணும். நீ பார்த்துப்பீங்க 3 வாரத்துக்கு ஒரு தடவை போய் இன்ஜெக்ஷன் போட்டு வருவாங்க. அது வந்து ஹீமோதெரப்பி ட்ரக்ஸ். இது எல்லாமே என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பொறுத்து தான். ஆரம்ப ஸ்டேஜ்னா ஃபுல்லி க்யூரபிள் சில போன் கேன்சர்ஸ். இப்போ லேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லி க்யூரபிள் கிடையாது. அது டாக்டர் சொல்லுவாங்க என்ன ஸ்டேஜை பொறுத்து இந்த விதம் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சில கேன்சர் க்யூர் பண்ண முடியும். சில கேன்சருக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்னால் க்யூர் பண்ண முடியாது, உயிருக்கே ஆபத்தாகலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்துலேயே ஏதாவது சிம்டம் இருந்தால் இம்மிடியேட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு ஏர்லி ஸ்டேஜில் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலாம். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளை விசிட் பண்ணுங்கள், இல்லை கிளினிக்கில் வந்து காமிங்க. நன்றி, வணக்கம்.